கால் வீக்கம் இது ஒரு வேக் டாபிக். கால் வீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அறிகுறி. அது உடம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு உறுப்புகளில் ப்ராப்ளம் இருக்கலாம். காமனாக வந்து 3 உறுப்புகளில் பிரச்சனைகள் இருந்தால் தான் வந்துட்டு இந்த கால் வீக்கங்கிறது. ஒன்று நம்ம சிறுநீரகத்தில் வரக்கூடிய பாதிப்பு, இருதயத்தில் வரக்கூடிய பாதிப்பு, கல்லீரலில் வரக்கூடிய பாதிப்பு. இப்போ இந்த கல்லீரலில் வரக்கூடிய பாதிப்புகள் வந்துட்டு பொதுவாக வந்து வயிற்றுலையும் நீர் கோக்கும், கால் வீக்கம் இருக்கும், தட்டணுக்கள் குறைவாக இருக்கும். இது நிறைய காரணங்களை வரலாம். காமன் வந்துட்டு ஆல்கஹாலிக் liver disease சொல்லுவாது. இன்னொன்று வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி liver disease, அது நாள்பட்ட சுகர் இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரக்கூடியது. இன்னொன்று ஹார்ட் ஃபெயிலியர், அவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம். இது போக 3வது காரணம் ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்புகள். அது 2 வகையாக வரலாம். ஒன்று கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேட், அது இந்த யூரியா கிரியேட்டின் ரொம்ப கூடி கிட்னியோட ஃபங்க்ஷனை ரொம்ப கம்மியாகி நீர் கூடி வரக்கூடிய பிரச்சனை. அடுத்து வரக்கூடியது வந்துட்டு யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகி உடம்புல ப்ரோட்டீன் அளவு குறைஞ்சு அதனால் வரக்கூடிய கால் வீக்கம். இதுதான் வந்துட்டு ரொம்ப காமன். இது போக இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அதில் சில மருந்துகள், அதாவது இப்போ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில ப்ரெஷர் மாத்திரைகளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வரும். அது எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அது நிப்பாட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். வந்துட்டு வலி மாத்திரைகளுக்கு டெம்பரரியாக கால் வீக்கங்கிறது வரும். அடுத்து வந்து சில சரவாங்கின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அதாவது முடக்கு வியாதி பிரச்சனைகள்ல இந்த மாதிரி கால் வீக்கங்கிறது வரும். இது நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ராப்பர் ஒரு எம்டி டாக்டர் அணுகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கால் வீக்கமாக இருக்கும்போது காமனாக ஹார்ட் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு இசிஜி எக்கோ எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். கல்லீரல் பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது, ஒரு புரோட்டீன் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தாலே பேசிக்காக தெரிஞ்சு போயிடும். இது போக அடுத்து நமக்கு பார்க்கக்கூடியது கிட்னி பாதிப்புக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம். கிரியாட்டின் அளவு, யூரினில் இருக்கக்கூடிய புரதச்சத்து வெளிப்பாடு, யூரின் ஆல்புமின் எது இருக்கா என்னன்னு பார்க்கக்கூடியது. அது நார்மல் டிப்ஸ்டிக் டெஸ்ட்லையும் பார்த்துக்கலாம். இல்லை 2வது வந்துட்டு யூரின் ப்ரோட்டீன் கிரியாட்டின் ரேஷன் சொல்லுவேன். இல்லை 24 hours யூரின் ப்ரோட்டீன் சொல்லுவேன். 24 மணி நேரம் யூரின் பிடிச்சி ப்ரோட்டீன் அளவு பார்க்கக்கூடிய டெஸ்ட். இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிட்னியோட செயல்பாடு பாதிப்புகள் இருக்குது, இல்லை கிட்னியில் ப்ரோட்டீன் லீக் இருக்கா என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு நிவர்த்தி பண்ணிடலாம். நன்றி.